சுந்தரி, என்னடி ஆச்சு? மருமவனே, என்னாச்சுப்பா? எதுக்கு ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கியா? வாங்கத்த, இந்த நியாயத்தை நீங்களே கேளுங்க. மா, எனக்கு இன்னும் உடம்பு சரியாகல தானே, உனக்கே தெரியும்ல. இவரு வா ஊருக்கு வா ஊருக்குன்னே கூப்பிட்டுட்டு இருக்காருமா. நான் பொங்கலுக்கு நாள் போலான்னு சொல்றேன், கேட்கவே மாட்டேங்கிறாரு. மருமவனே, அவளுக்கு தான் இன்னும் உடம்பு சரியாகலன்னு சொல்றாளேப்பா. உங்க பொண்ணுக்கா உடம்பு சரியாகல? இங்க போற ஆட்டம் பாட்டம்லாம் நான் பார்க்காமையா இருக்கேன்? விளக்கு மரம் எடுத்துட்டு அங்க எங்கேயும் நல்லா தொடச்சிட்டு ஒட்டு அடிச்சுட்டு அப்படி சுத்திட்டு தெரியுது. நீங்க என்னடானா இப்படி சொல்றியா? எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் தெரியலையே. உங்க பொண்ணு நல்லா தான் இருக்கா, பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கா. ஏன் இந்த நாடகம்லாம் போட்டுட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாரு சுந்தரி அத்தை, வேற ஒன்றும் இல்லை. எங்க அம்மாவுக்கு அங்கே பொங்கல் வேலை செய்ய ஆள் வேணும் இல்லையா? உங்க வீடோட எங்க வீடு நல்ல பெரிய வீடு தான். அதெல்லாம் அது அவங்க ஒரு ஆளாக வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பாவம்ல அம்மாவும். அவங்களால முடியுமா என்ன? வயசாயிட்டு தானே, அவங்களால ஒன்றும் பார்க்க முடியாது தானே. அதை தான் சொல்கிறேன். வா சுந்தரி, நம்ம கிளம்பலாம். இங்கே நீ நல்லா தானே இருக்கு, இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்க. அங்கே உன்னால் பார்க்க முடியாதா என்ன? கிளம்பு சுந்தரி போகலான்னா அது வர முடியாதான். அப்போ எவ்வளோ கொழுப்பு இருக்கணும் உங்கள் பொண்ணுக்கு? ஏன் வர முடியாதுன்னு சொல்கிறான்? கேளுங்க நீங்களே, வர சொல்லுங்க அவளை. ஆமாம்மா, அங்க அத்தையால ஒன்றும் பார்க்க முடியாது இல்லையா? அவங்க ஒரு ஆளும் வயசானவங்க, நான் சமாளிச்சிருவேன். அதோட அங்கே உங்கள் வீடு கொஞ்சம் பெரிய வீடு இல்லையா? அவங்க ஒரு ஆளும் பார்க்க முடியாதுமா. அதனால தான் உன்னை கூப்பிடுவாங்க. நீ போய் பார்க்குறதுல என்ன இருக்கு? அது உன்னோட வீடு. நீ பார்க்காம யார் பாப்பா? சொல்லு. மாப்பிள்ளை கூப்பிட்றாரு இல்லையா? பழைய குணத்தை ஆரம்பிச்சிட்ட போல, நல்லா பார்த்தாவே தெரியுது. கிளம்பி போ, அவ்வளோதான் சொல்லுவேன். நீ இங்கே எனக்கு ஒரு உதவியும் பண்ண வேணாம். உன்னோட வீட்டில் போயிட்டு அந்த வேலையெல்லாம் நீ பார்த்தா போதும் எனக்கு. மா, போமா அங்கிட்டு. என்னாலலாம் ஒரு வேலையை பார்க்க முடியாது. அங்கெல்லாம் என்னால் போக முடியாது. நான் சொல்லிட்டேன், பொங்கலுக்கு நாள் தான் வருவேன் அப்படின்னுட்டு. இவர் ஏன் என்ன சும்மா சும்மா கூப்பிட்டுட்டு இருக்காரு? ஆ, சுந்தரி, அரைஞ்சிரும் பார்த்துக்கோ. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. போயிட்டு பேசாம பொட்டி படிக்க எடுத்துட்டு கிளம்பிடு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடி கூட கூட பேசிட்டு இருக்க? அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சிட்டு இங்க வந்தா? ஒரு வாரம் ஆச்சு நீங்க வந்து. அறிவு இருக்கா? 4 நாள்ல போயிடலாங்க, 2 நாள்ல போயிடலாங்க, அப்படித்தானே சொல்லிட்டு நடிச்சிட்டு இங்க வந்தா? கடைசியில இப்படி போறதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. மா, நீயுமா? ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா அங்கே போயிட்டு அப்பா பாத்திரம்லாம் அவ்வளோ கிடக்கும். அதெல்லாம் யார் தேய்க்கிறதா? அங்கே வீடெல்லாம் பின் சைட்லாம் தூசியாக கிடக்கும். அதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுறதா? என்னாலலாம் முடியாதும்மா. நான் போக மாட்டேன். இங்க பாருங்க அத்தை, சுந்தரி அவ்வளோக்கா வேலையெல்லாம் பார்க்கவும் வேணாம். லைட்டாக அதாவது முடிஞ்ச வேலை மட்டும் பார்க்கட்டும். அம்மா மிச்சத்தை பார்த்துப்பாங்க. கொஞ்சம் சமையல் வேலை இதெல்லாம் பார்க்கக்கூடாதா? அதை கூட பார்த்துட்டு அம்மா மற்ற வேலை பார்த்துப்பாங்கல்ல. இல்லை, நான் யாரும் ஒரு ஆளை பிடிச்சி வேலையெல்லாம் முடிச்சிருவேன். ஆனால் வீட்டுக்கு வரணும் இப்போதைக்கு. கிளம்ப சொல்லுங்க. மரமே சொல்றதுலே ஒரு நியாயம் இருக்குடி. கிளம்புடி, சொல்றதை கேளுடி. போ, முடியாது. எங்கடி போட்ட அந்த விளக்கமாத்த? எடுங்க மாப்பிள்ள அந்த விளக்கமாத்த. இவள் நொல் இறுக்கி புற இருக்கு இன்னைக்கு. மா, என்னம்மா? என்னம்மா நொன்னமான்ட்டு இருக்க? போடினா போ. இந்த வாய் பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவர் கூப்பிடுறது உன் காதுக்கு கேட்கலையா? எவ்வளோ நேரம் நின்னுக்கு வா வான்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் கூப்பிட்டா என்ன பண்ண சொல்ற? நான்லாம் போக முடியாது. என்னடி திரும்ப திரும்ப நான் போக முடியாது, நான் போக முடியாது, நான் போக முடியாதுன்னே சொல்லிட்டு இருக்க? எங்க மாப்பிள்ள, இவ விளக்குமாறு வச்சிருந்தாலே இப்ப என்ன அடிச்சு கொல்ல போறியா? உன்னை அடிச்சு கொன்னாதாண்டி எனக்கு திருப்தி. உன்னெல்லாம் கட்டி கொடுத்து நல்லா வாழ்வுன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு மோசமானவளா இருப்பா என் பிள்ளைன்னு நினைச்சே பார்க்கல நானு. மரியாதையா மாப்பிள்ள நின்றுட்டே இருக்காரு, கிளம்பி போ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மாப்பிள்ள, நீங்க பேசாம இருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இவ கிளம்புவா. சரி. ஆசை என்ன? இப்ப நான் இங்க இருந்து போயிடணும், அவ்வளவுதானே? சரி சரி, போறேன். மாப்பிள்ள, நீங்க ஒன்றும் கவலைப்படாதியா. இப்ப தன்னால கிளம்பி வருவா. கூட்டிக்கிட்டு போயிட்டு இவளுக்கெல்லாம் வேலை கொடுக்காமலாம் இருக்காதீங்க. வீட்டில் என்ன வேலை இருக்கோ எல்லாத்தையும் இவ தலையில கட்டுங்க மாப்பிள்ள. அப்பதான் சரிப்பட்டு வருவா இவ. நானும் போன போது நானும் பார்த்தா இவ இன்னும் ஆட்டம் அடங்காது போல. என்ன அநியாயம் பண்ணிட்டு தெரியுதா? சரிங்க அத்தை. நானும் சரி பாவோன்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனா ஒரு பேச்சும் கேட்கறது கிடையாது. இல்ல, இப்ப கிளம்புவா. எனக்கு பயந்துட்டு நீங்க கூட்டிட்டு போங்க. சரிங்க அத்தை. ஆனா நான் ஒரு நாள் இப்படி இருப்பான்னு நினைச்சே பார்க்கல. இவ்வளவு மோசமாவா எனக்கு வந்து பிள்ளைன்னு பிறந்திருக்கும்? கடவுளே, என்னமோ நம்ம நேரம் சொல்லிட்டு போக வேண்டியதான். சி, நான் கூட மாறிட்டோன்னு பார்த்தேன். இது மாறவும் மாறாது, ஜென்மத்துக்கும் மாறாது. எப்பவும் இதே போலதான் இருக்கும் போல.
சரி வீடு, கவலைப்படாத. என்ன பண்றது, நமக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னா தெரியும். சொல்லு, நடந்தது நடந்து போச்சு. அதெல்லாம் மறந்துட்டு பொழப்ப பாருங்கம்மா. அட ஏன் காமாட்சி கேட்குற? என் வீட்டுக்காரு அந்த காலத்தில் ஒரு கோவிலுக்கு போனோம். அந்த கோவிலில் அளவளவா ஒரு விளக்கு, அது ஒரு சந்தன கிண்ணம், அது இதுன்னு இருந்துச்சு. ஒரு சின்ன கிண்ணம், பித்தளை கிண்ணம். ஏங்க இது ரொம்ப ஆசையாக இருக்குங்கன்னு கேட்டேன். அந்த மனுஷன் உடனே இதுதானே உனக்கு வேணும்னு வாங்கி கொடுத்தாரு. வருஷம் 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 அதை விளக்கி கழுவி கமுத்து போட்டு அளவளவா எடுத்து வைப்பேன். இந்த வருஷம் அது காணாம போன்னு நினச்சி பார்க்கலையே காமாட்சி. சரி விடு விடு, கவலைப்படாத. என்னமோ ஒரு கெட்ட நேரம் பிடிச்சு ஆட்டியிருக்கும் போல. ஏதோ தலையோட வந்து தலைப்பாவோட போச்சுங்கிற மாதிரி. விடுங்க விடுங்க. ஆமா, அதை நினைச்சுதான் நானும் இருக்கேன். பெரியம்மா, ஆத்தி இவ வேற வந்துட்டாளே. மாமா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன் சசி உன் மாமியார்கிட்ட. ரொம்ப வருத்தப்படுது, என்னத்த சொல்ல. சரி விடுங்க, யாரு தான் தூக்கிட்டு போகாமன்னு கண்டுபிடிக்காமலா போயிடலாம். அதெல்லாம் சரி பெரியம்மா. அது விட்டு கிண்ணத்தை காணுமாவா எங்க அம்மா வீட்டில்? போனைச்சட்டி என்ன, குத்து விளக்கு என்ன, சருவச்சட்டி என்ன, செப்பு குடம் என்ன, அந்த சருவ குடம் என்ன, இந்த சருவ குடம் என்னன்னு வகை வகையா பித்தளையில் அடுக்கி வச்சாங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சா? அது காணாம போனதெல்லாம் இந்த கிழவிக்கு பெருசா தெரியல. இது விட்டு கிண்ணம், வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்த கிண்ணம் காணாம போனதுதான் ரொம்ப பெருசா தெரியுதோ. ஏ கிழவி, யாத்தி அம்புட்டையும் கேட்டுட்டாலோ. கொள்ளல்ல போறா இவகிட்ட வாங்கின அடியே நமக்கு அங்கங்க பஞ்சராகி போய் கிடக்கு. திருப்பி நம்மளை எங்கெங்க பஞ்சராக்க போறாளோ தெரியல அம்மா. விடு சசி, பெரிய மனசு என்னதான் இருந்தாலும் புருஷன் அவங்க வராதா என்ன, அதனால சொல்லியிருக்கும். விடு விடு, என்ன பண்றது, தூங்கி தொலைச்சிருச்சு போல. இல்லை பெரியம்மா, நானும் பல தடவை பார்த்துருக்கேன். இந்த கிழவி அசால்ட்டாகவே இருக்கு. இதை நம்பி விட்டுட்டு போய் தானே என் வீட்டு பாத்திரம் அம்புட்டும் இப்போ காணும். என்ன 1 ரூபாவா 2 ரூபாவா எம்புட்டு ரேட்டு வரும் நீயே சொல்லு பெரியம்மா. அது விட்டு கிண்ணம் போனதுதான் பெருசாக தெரியுதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குது இல்லை கிழவி. இன்னைக்கு இருக்குடி உனக்கு. சசி சசி, இல்லடி, உங்கள் மாமா ஞாபகம் வந்துச்சா? அதாம்டி சொல்லிட்டு இருந்தேன் காமாட்சி கிட்ட. சொல்ற வாய் இருக்கான்னு மட்டும் பாரு பிறவு. விடு சசி, நீ திட்டாதட்டி, பாவம் மேல அம்புட்டு பயப்படுது. அட போங்க பெரியம்மா, நீங்க வேற. இது பெரிய ஆளா இருக்கும் போல. சும்மா எல்லாம் போனது போச்சு, அவ்வளோதான். இனி திரும்பியா வரப்போகுது, என்னத்த சொல்ல. எல்லாம் நேர காலம்ட்டு போக வேண்டியதான் பெரியம்மா. ஆமாடி, அதை விடு. இங்கே வர கிளவி, ஏதோ பெரியமா இருக்கிறதுனால உன்னை சும்மா விடுறேன். இல்லை நீ மாட்டின என்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ ஓவரா பேசிட்டோமோ, கொஞ்சம் பாவம் போல பேசியிருக்கணுமோ. ஐயோ, நம்ம பாட்டுக்கு வாய் டப டப டபன்னு அடிச்சு தொலைச்சிட்டோமே. இவர் எங்கே போனாரு? இங்கே நில்லு வாரேன்னு சொல்லிட்டு இப்படி போனாரு. என்ன எடுக்கவா இருக்கும்? ஐயோ பயமா இருக்கே, என்ன இதுன்னு தெரியலையே. என்னங்க இது? பார்த்தா தெரியல. ஏன் உங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களா? பிறந்ததுல இருந்து இதெல்லாம் என்னதுன்னு கூட பார்த்தது இல்லையா? பாரு நல்லா, இது வீடெல்லாம் க்ளீன் பண்ற தொடப்போம். இது மேல ஏதாவது தூசி ஒட்டடை இருந்துச்சுன்னா அதெல்லாம் துடைக்கிறது. தெரியுதா இப்பவாது? இல்ல சொல்றதாவது புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா பூடி. எங்கள் வீட்டில் இதெல்லாம் இருக்கு, எனக்கு என்னன்னெலாம் தெரியும். நீங்கள் இந்த டீட்டெயிலாம் சொல்ல வேணாம். ஆமாம், இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னா இதுலலாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டை கூட்டு, இதில் ஒட்டடை அடிச்சு விட்டு கூட்டி விடு. இதைத்தான் உன்னை பண்ண சொல்றேன். கிளம்பு, புடி புடி. இங்கே பாருங்க, இந்த ரூம் மட்டும் அடிச்சு கொடுத்துறவா? போதும்ல? ஓ போதுமா? அப்போ இந்த ரூம் மட்டும் உனக்கு வாழ்றதுக்கு போதுமா? மற்ற இடம் எதுவுமே தேவையில்லையா? கிச்சன் சமைச்சு சாப்பிட தேவையில்லையா? சொல்லு. அதெல்லாம் அத்தை பார்த்துப்பாங்க. ஓ அப்படிங்கிற? அப்ப நீ தொடச்சிக்கோ, தொடச்சு மட்டும் இங்கே இருந்துக்க. சாப்பிட்ற விஷயம் எல்லாத்தையும் நாங்கள் தொடச்சிட்டு சாப்பிட்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு சாப்பாடு கிடையாது, பரவாயில்லையா? என்ன இப்படி சொல்றீங்க?
ஆமா, வேற என்ன சொல்றது? நான் கூட நீ நல்லா மாறிட்ட, சரி நீ நல்ல பொண்ணா மாறிட்ட, இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனி உன்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது, உன் மேல பழைய மாதிரி எப்பவும் போல பாசமா இருக்கலாம், அப்படி இப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எவ்வளோ கேவலமான ஆளுன்னு நல்லா நிரூபிச்சிட்டேல. வயசான என்னோட அம்மா, அவங்க முடியாதவங்க, அவங்க மற்ற இடம்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. நீ பாவம், உனக்கு ஒன்றுமே ஆகலை, நீ நல்ல போல்டாக இருக்கிற பொண்ணு, நீ இதை மட்டும் க்ளீன் பண்ணணும், ஏன்னா உன்னால் முடியாது இல்லை. அப்படி சொல்லலைங்க. அதில் எனக்கு அவ்வளோ வேலையும் பார்க்க முடியாது. உங்க வீட்ல மட்டும் உடம்பு சரியில்லைன்னா பார்த்தா விளக்கு மாத்த எடுத்தா அங்க இங்க அங்க இங்கன்னு பறந்து பறந்து ஒட்டடை அடிச்சுட்டு கிடந்தா ஏன் இங்க பார்க்க முடியாதா? இது என்ன மாமியார் வீடு? பார்க்கறதுக்கெல்லாம் உங்களுக்கு வலிக்கும் இல்ல? ஆ, அங்க மட்டும் அம்மா தனியே பார்க்கறாங்க. அம்மா பாவம், அதனால பார்த்து கொடுத்தா. இங்க எங்க அம்மா மட்டும் என்ன சும்மாவா என்ன? இங்கே பாருங்க, இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி குத்தி காமிக்கிறீங்க? அதான் சொல்லு, அவங்க மட்டும் பாவம் இல்ல, இதுக்குன்னு உன்னோட அத்தை தானே. கொஞ்சம் கூட நீ அவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே கொடுங்க. இப்போ என்ன, உங்களுக்கு இதெல்லாம் ஒட்டடை அடித்து இன்னைக்கு தொடச்சி வச்சிடணுமா, இல்லை கூட்டி வச்சா மட்டும் போதுமா? முதல்ல ஒட்டடை ஃபுல்லாக அடி, அதுக்கப்புறம் தொடச்சி வைக்கலாமா கூட்டி வைக்கலாமான்னு பிறகு பார்த்துக்கலாம். இந்தா முதல்ல பூடி. சரி சரி, கொடுங்க. ரொம்ப அலட்டிக்கலாம் வேணாம், இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை இல்லை இல்லை, கொடுங்க கொடுங்க. ஆ, இந்தா